கீழே ஒரு இமேஜ் பாக்குறீங்கல்ல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னடா அது ஆபாசமா காமிச்சிட்டு நல்லா இருக்கான்னு கேக்குறீ அப்படின்னா, நான் ஆபாசமா காமிக்கல. இந்த பெண்ணை தான் திமுக அரசு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அரசுக்காக பயன்படுத்துறாங்க. நமக்கு தெரியும் திமுக மேடைகள் வந்து ஆபாசமா இருக்கும் அப்படின்னு தெரியும். பேசுறதா இருக்கட்டும், இல்ல அங்க டான்ஸ் போட வைக்கிறதா இருக்கட்டும், ஆபாசமா பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு அரசு சார்ந்த விளம்பரத்துல வந்து இத மாதிரி இன்ஸ்டால வந்து ஆபாசமா போஸ்ட் போடுறவங்க, நான் காமிச்சது வந்து கம்மி. அவங்களுடைய இன்ஸ்டா பேஜை போய் பாத்தீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கு. அவங்கள ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இந்த திமுக அரசு பயன்படுத்தி இருக்கு. எது சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா HPV வேக்சின், அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி சம்பந்தமா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க இத்தனை ஆயிரம் பேருக்கு வந்து 14 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த கருப்பை வாயில வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த புற்றுநோய் வராம இருக்க நாங்க ஒரு வேக்சின் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க. நல்ல விஷயம் எடுத்துக்கலாம். ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இத மாதிரி இன்ஸ்டாவில் ஆபாச போஸ்ட் போடக்கூடிய வீடியோ போடக்கூடியவங்களை வச்சுதான் அந்த விளம்பரத்தை எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. எவ்வளவோ சமூகத்துல வந்து சாதிச்ச பெண்கள் இருக்காங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்தின பெண்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு இத மாதிரி HPV வேக்சின் போட்டுக்கோங்க, இத மாதிரி புற்றுநோயிலிருந்து தடுக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டா நல்லா இருக்கும். ஆனா இன்ஸ்டாவில் இத மாதிரி ட்ரெஸ் அரைக்குறையா காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொண்டாந்து இத மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறது இத ஒரு அரசு செய்தா இல்ல ஒரு தனியார் நிறுவனம் செய்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா திமுகவுக்கும் இந்த இன்ஸ்டா பிரபலங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த விஷயத்துல வந்து அன்பில் மகேஷ் தான் இதை சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கரூர்ல ஒரு மீட்டிங் நடத்துறப்போ அந்த கூட்டத்தை பத்தி பெருமையை பேசுறதுக்கு இன்ஸ்டா பிரபலங்களை தான் பயன்படுத்தினாரு. இப்ப அன்பில் மகேஷும் பயன்படுத்துறாரு. சோ இந்த இன்ஸ்டாவுல செக்ஸியா போஸ்ட் போடக்கூடியவங்களுக்கும் இந்த திமுகவுக்கும் ஏதோ ஒரு செயின் லிங்க் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு சர்ச்சையில ஏதாவது ஒரு அமைச்சர் சிக்குவாரு.